ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை தவிர்க்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலையுமே எப்போவுமே அதை பயன்படுத்தணும். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பயன்படுத்துகிறதே இல்லை, இருந்தாலுமே அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பைக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு தெரியும், தெரியலனாலும் வீடியோ இருக்குது, வீடியோவில் போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து பிராண்டு நம்ம BS6 நார்ம்ஸ் படி கண்டிப்பாக நம்ம இந்தியன் ரூல்ஸ் படி ஹெல்மெட் கொடுக்கணும். கஸ்டமருக்கு ஒரு ஹெல்மெட் கண்டிப்பாக கொடுக்கணுன்றது ரூலு. அதனால் நீங்கள் எந்த டூ வீலர் எடுத்தாலுமே எல்லா ஷோரூம்லேயுமே உங்களுக்கு ஹெல்மெட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா என்னைக்கிட்டையுமே நான் வாங்கும்போது ஹெல்மெட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நானுமே விடாமல் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொண்டு போனேன் வண்டியை. சர்வீஸ் கொண்டு போகும்போது அவங்க அப்போ ஸ்டாக் வந்துருந்துச்சு. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், என்ன இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்புறமாட்டி அவங்க ஸ்டாக் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமாட்டி நான் கேட்டவுடனே அப்புறம் ஸ்டாக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டே கேட்கும்போது சரின்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக ஹெல்மெட் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் நம்மளோட காசு, சரிங்களா? அதனால் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை கொடுக்குற எல்லாத்தையுமே வாங்கிக்கணும், சரிங்களா? இப்போ ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா டிரைவிங்கில் ஒரு முக்கியமான அங்கம். நம்ம 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லி வண்டி வாங்குகிறோம். ஆனால் அந்த வண்டி வாங்கி அந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணுறதில்ல, அந்த ஓட்டுற நம்மளே மெயின்டெனன்ஸ் பண்ணுமா இல்லையா? ஒரு விஷயந்தான் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணும்போது தான் நம்ம அந்தளவுக்கு நம்ம கீழே விழுந்தாலோ பெரிய இம்பேக்ட் ஆகும். ஆனால் அதிகளவு ஃபோர்ஸ் நம்ம பாதிப்பு அடைய மாட்டோம். அதுக்காக தான் ஹெல்மெட் மாட்டிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்மெட் மாட்டிக்கங்க. ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு நீங்கள் தாராளமாக ரைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வண்டி எடுக்கிறோம், ஹெல்மெட்டும் கொடுத்துட்றாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? எவ்வளோ ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், ஹெல்மெட் இல்லாமல் விழுகிறாங்க. எவ்வளோ ஆக்சிடெண்ட், அதாவது உடம்புலேயே முக்கியமான பகுதி தலைப்பகுதி. அந்த தலைப்பகுதி ஆக்சிடெண்ட், அதாவது அடிபடாமல் பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட இருந்தும் அதை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கோம்? நம்மகிட்ட இல்லைனாலும் அதை வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்க சாதாரண ஹெல்மெட், இந்த ஹெல்மெட்டை கூட வாங்கி யூஸ் பண்ண முடியாதா? அதனால் இதை நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குற ஒருத்தங்க நீங்களாவது கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்மெட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் போகிறதா இருந்தாலும் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு போங்க. நீங்கள் சிட்டியிலையா இருந்தாலும் சரி, வில்லேஜில் இருந்தாலும் சரி. அதான் ஆக்சிடெண்ட்டு இது எப்போவுமே தவிர்க்க முடியாத விஷயம். அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆக்சிடெண்ட்டு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்து. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணுமோ அதை பயன்படுத்திக்கணும். சரி, இப்போ டாப்பிக்கில் போயிடும். பார்த்திங்கன்னா நான் ஹோண்டாலேருந்து நான் ஹெல்மெட் வாங்கினேன். பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு, கொடுத்துட்டாங்க. நானுமே அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமாட்டி நான் கேட்டேன். ஸ்டாக் வந்ததுக்கப்புறமாட்டி எடுத்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அப்போ அந்த ஹெல்மெட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வீடியோவில். ஹெல்மெட் சேஃப்டியாக இருங்க, ரைடை சேஃப்டியாக பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்களே சேனலில் போய் பாருங்கள். நான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கலாம் கேட்கல, நீங்களாக போய் பாருங்கள். சேனலில் போய்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்கலாமா, இல்லை அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான் அதனால் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி. இல்லை நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது பண்ணி விடுங்க, வேறு என்ன சொல்கிறது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதனால் கண்டிப்பாக ஹெல்மெட்டு அவசியம் போடுங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் புதுசாக பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் உளறுது. நான் எழுதிட்ட பேப்பரில் எழுதி கரெக்டாக என்னென்ன பாயிண்ட்டு பேசணும் அப்படின்லாம் இல்லை. என்னோடய மனசுக்கு நான் நான் அனுபவத்தில் என்னென்ன பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஹெல்மெட் இல்லாமல் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, ஹெல்மெட்டு வச்சுக்கிட்டு எத்தனை பேர் இறந்து போகிறாங்க. அதாவது ஹெல்மெட் வச்சுக்கிட்டுனா அப்போ ஹெல்மெட் மாட்டியிருப்பாங்க, ஆனால் இந்த கீழே உள்ள கிளிப்பு அந்த போட்டுக்க மாட்டாங்க. அதை போட்டுக்காம சும்மா சரி போலீஸ் வர்றாங்களே, இல்லை அது யாரோ அதாவது ஒரு ஷோக்காண்டி டக்குன்னு மாட்டிட்டு அவங்க போட்டு போவாங்க. ஆனால் டக்குன்னு ஏதோ ஒரு இம்பேக்ட் நடக்கும்போது ஹெல்மெட்டு தனியாக போய் விழுவும், இவங்க தனியாக போய் விழுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுறத ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துக்குமே போட்டுட்டு போங்க. நீங்கள் ஒரு ஆள் நம்ம ஒரு ஆள் போட்டு போகிறத வச்சு இன்னும் 2 பேர் போட்டுவிட்டு போவாங்க.
அதை பார்த்து சரி ஹெல்மெட் போட்டிருக்காங்க நம்மளும் போடணும் அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. அப்படி தான் மாற்றம் வரும். எல்லாரும் போல நம்மளும் போட வேணாம்னு நினைக்கக்கூடாது. அதனால் நல்லா இந்த ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு ஓவர் வெயிட்டெல்லாம் இல்லை. நல்ல ஒரு ஓரளவு தரமான ஹெல்மெட்டு தான். ஆனால் இருந்தாலும் இதை விடவும் நல்ல பெஸ்ட்டு ஹெல்மெட் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து கம்பெனி சைட்லேருந்து அவங்க ஒரு பெஸ்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் வந்து நம்ம அதையும் விட பெஸ்ட்டான ஒரு ஹெல்மெட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எல்லோரும் ரைடை வந்து பார்த்து எங்கே போகிறதா இருந்தாலும் பார்த்து மெதுவாக ஸ்லோவாக ஓட்டுங்க. அது முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வண்டியெல்லாம் ஓட்டாதீங்க. வந்து ஓட்டக்கூடாது. வந்து ஒரு மிஷினாக ஒரு பைக்கை வந்து மிஷினாக பார்க்குறவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. ஆனால் வந்து பைக்கை வந்து நம்மளோட ஒரு பார்ட்டாக நினைக்கிறவங்க அந்த வேலையை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ரைட் சேஃபாக ஓட்டுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் பதிவை பயன்படுத்துங்க. போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை. உங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டு ஹெல்மெட் இல்லாமல் இல்லை ஹெல்மெட் இல்லாமல் போகிறவங்களோட என்ன நடந்துச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து டாப்பிக்கை போட்டு விடுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ தான் புதுசாக பேசுகிறேன். அதனால் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. இல்லை நான் திருத்திக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு உங்களால் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் நிறைவு குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.